வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி வந்து லைனிங் கிளாத்தில் ஆல்ரெடி நான் மார்க் பண்ணி கட் பண்ணி வச்சுருக்கிற மெஷர்மெண்ட்டை வச்சு மெயின் கிளாத்தில் எப்படி கட் பண்ணலாம் அப்படின்றத பார்க்கலாம். என்னென்ன டிசைன் பண்ணலான்னு பார்த்துட்டு நம்மளுக்கு தோன்ற மாதிரி ஒரு ஐடியா பண்ணி நம்ம செட் பண்ணணும். இது பார்த்திங்கன்னா அதுக்கு கரை இருக்கிற பார்டர் வந்து நான் கட் பண்ணி வச்சுட்டேன். அதை வச்சுட்டு வேறு டிசைன் பண்ணலாம் அப்படின்ட்டு. அப்புறம் வந்து பேக் சைடு ப்ளவுஸு லைனிங் கட் பண்ணணும் இல்லைங்களா, அதை வந்து அதுக்கு தகுந்த மெஷர்மெண்ட்டுக்கு பார்த்துட்டு எங்கே செட் ஆகுதோ அங்கே வந்து அந்த கிளாத்தை வச்சிடணும். அப்படியே அந்த கிளாத் மேலே ஒன்று வச்சுருவோம். ஆல்ரெடி நம்ம வந்து டவுனில் வந்து 1 இன்ச் மார்க் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதுக்கு செட் ஆகிற மாதிரி கீழே வந்து வர மாதிரி நல்லா ஒரு அயனிங் பண்ணுற மாதிரி வச்சு ப்ளேஸ் பண்ணிக்கிறோம் கரெக்டாக பார்த்துட்டு. இப்போ நெக்கு பார்த்திங்கன்னா நம்ம ஒன் சைடு தான் வந்து ட்ரா பண்ணியிருக்கோம், இன்னொரு சைடில் அது வந்து ப்ளேஸ் பண்ணோம் இல்லையா, அதனால் வந்து அது மாதிரியே கொஞ்சம் டார்க் பண்ணிக்கிறோம். மார்க்கரை வச்சு கிளாத் மார்க்கரை சாக் யூஸ் பண்ணி அது மாதிரி பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட்டு வந்து இந்த சைடு வந்து நம்ம ஃபோல்டு பண்ணி அதை மடித்து எடுக்கும்போது லைட்டாக அதோட ட்ரேஸ் விழும். அந்த மேலேயே திரும்ப டார்க்காக நம்ம வரைஞ்சி எடுத்துக்கிட்டு அப்புறம் வந்து என்ன பண்ண போகிறோம், பின்னை வச்சு செக்யூர் பண்ண போகிறோம். அது மூவ் ஆகாமல் இருக்கும் இல்லையா, அதனால். இதுக்கு முன்னாடியெல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா இது வச்சுட்டு நார்மல் த்ரெட்டு ஊசி வச்சுட்டு கூட நம்ம வந்து சுற்றி நம்ம வந்து தையல் போட்டும் எடுத்துக்கலாம். ஹேண்ட் ஸ்டிச் மாதிரி போட்டு கூட எடுத்துக்கலாம். நம்மளுக்கு வந்து பின் இருக்கிறதுனால பின்னை போட்டுட்டு நம்ம செக்யூர் பண்ணோம்னா அப்படியே நிற்கும். நம்ம அந்த ஸ்டிச் போடுற வேலை கம்மியாகும். இந்த மாதிரி வந்து இன்னொரு சைடும் பார்த்துட்டு அந்த 1 இன்ச்சு ஈக்குவலாக வர மாதிரி மார்க் பண்ணி எடுத்துக்கிறோம். அடுத்து வந்து கரெக்டாக இப்போ வந்து எல்லா இடத்துலையும் கரெக்டாக இருக்குதா அப்படின்றது செக் பண்ணி எடுத்துக்கணும். கரெக்டாக ப்ளவுஸு கரெக்டாக மேலேயும் கீழேலாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துக்கணும். நம்ம கிளாத்து வந்து மிஸ் ஆகக்கூடாது. இப்போ பாருங்கள், பின் எடுத்து அங்கங்கே வந்து நம்ம மூவ் ஆகாமல் செக்யூர் பண்ணிக்கிறோம். எந்த இடத்துல நம்மளுக்கு வந்து மூவ் ஆகிற மாதிரி தெரியுதோ அந்த இடத்துலலாம் உங்களுக்கு தேவையான பின்னை வந்து போட்டுக்கிறோம். அடுத்து வந்து நீங்கள் வந்து அதை மெயின் கிளாத்தில் மார்க் பண்ணணும்னு அவசியம் இல்லை, அப்படியே வந்து சிசர் வச்சு கட் பண்ணி எடுத்துக்கிறீங்க அந்த ஷேப்பில். அடுத்தடுத்து ப்ளவுஸு வந்து எப்படியெல்லாம் ஸ்டிச் பண்ணலான்றதை கண்டினியூஸாக 1 பை 1 நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நான் டீச் பண்ணுறேன். உங்களுக்கு என்னோடய ஐடியாஸ் எல்லாம் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். அதுக்கு வந்து என்னோடய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணிக்கோங்க மக்களே. அடுத்து பாருங்கள், கரெக்டாக பார்த்து அப்படியே கட் பண்ணி எடுத்துக்கிறோம். நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது லைனிங் கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடும் இது மெயின் கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடும் என்ன பண்ணணும், மேலே இருக்கிற மாதிரி திருப்பி போட்டு பண்ணணும். ஏன்னா நம்ம ஸ்டிச் பண்ணி அப்படியே திருப்ப போகிறோம். ஸ்டிச் பண்ணி திருப்புறப்போ என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டு வந்து வெளியே வர மாதிரி நம்ம அதுக்கு தகுந்த மாதிரி போட்டு எடுத்துக்கணும். ஃப்ரண்ட்டு மேலே பார்த்த மாதிரியும் லைனிங் கிளாத் அதுக்கு மேலே போட்டு எடுக்கணும். லைனிங் கிளாத் ஆக்சுவலாக எந்த சைடு இருந்தாலும் நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. ஆனால் வந்து மெயின் ஃபேப்ரிக் வந்து கரெக்டாக இருக்கணும். நம்ம இந்த சைடும் நம்ம அந்த பார்டர் வந்து கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். இது எல்லாம் எதுக்குன்னா வந்து டிசைன் பண்ணலான்ட்டு. நார்மலாக வந்து அந்த பார்டர் சைடு எங்கே வரும்னா ஹேண்டில் வச்சு டிசைன் பண்ணுவாங்க. அது வந்து கொஞ்சம் போரிங்காக இருக்கிறதுனால சரி நம்ம வேறு எதனா டிஃப்ரெண்ட்டாக பண்ணலாம் அப்படின்றதுனால அதை கட் பண்ணி எடுத்தாச்சு. எல்லாமே கிளாத்து வந்து கொஞ்சம் கொஞ்சமாக பார்த்து தாங்க யூஸ் பண்ணணும். நம்மளுக்கு வந்து கிளாத் வந்து பத்தாமே போகும். ஃப்ரண்ட்டு பார்ட்டுக்கு வந்து மெயின் கிளாத் செட் பண்ணுறப்ப கொஞ்சம் பார்த்து தான் செட் பண்ணோம். ஆக்சுவலாக நம்ம வந்து அந்த கரை வந்த பார்ட்டை வந்து ஹேண்டுக்கு வச்சிட்டோம்னா நம்மளுக்கு இவ்வளோ ப்ராப்ளம் வராது. ஏன்னா அதுலேயே வந்து ஹேண்டோட கிளாத்து நம்மளுக்கு சரியாயிடும். ஆனால் ஃப்ரண்ட் பார்ட்டுக்கு நம்ம டிசைன் பண்ண என்ன ஆகும், நம்மளுக்கு கிளாத் வந்து எக்ஸஸாக தேவைப்படும். இப்படி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பார்த்து தான் அரேஞ்ச் பண்ணுற மாதிரி வரும். ஏன்னா வந்து நம்மளுக்கு ப்ளவுஸ் பிட்டு, சாரியில் வர ப்ளவுஸ் பிட்டு பத்தாது, கம்மியாக தான் இருக்கும். அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணி தான் நம்ம வந்து செட் பண்ணுற மாதிரி இருக்கும். இப்போ பாருங்கள், நான் அந்த கட் பண்ண பீசஸ் எல்லாம் சைடில் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். அது தகுந்த மாதிரி இதுக்கும் பின்னு ஃபஸ்ட்டு என்ன பண்ணணும், ஃப்ரண்ட்டில் கழுத்து இருக்கிற பகுதியே இருக்குது பாருங்கள், அதை வந்து நம்ம திருப்பி அடிச்சுடுவோம் அப்படியே லைனிங்கில் வச்சு. அதனால் அது வந்து மெயின் கிளாத்தோட ஃப்ரண்ட்டு மேலே இருக்கிற மாதிரி வச்சு அதுக்கு மேலே வந்து லைனிங் கிளாத் போட்டு செக்யூர் பண்ணணும். ஏன்னா வந்து தையல் அடிச்சுட்டு திருப்புறப்போ மெயின் கிளாத் வந்து ஃப்ரண்ட் பக்கம் ஒரு மெயின் கிளாத்தோட ஃப்ரண்ட் பக்கம் மேலே வரணும். உள்ளே திருப்பி அடிச்சுருவோம். இதெல்லாம் வந்து ரொம்ப மிஸ்டேக் ஆகும். இதெல்லாம் வந்து பார்த்து தான் கொஞ்சம் கொஞ்சமாக லேர்ன் பண்ணணும். அடுத்து வந்து சைடு பீசஸ் வந்து நம்மளுக்கு வந்து அது திருப்ப வேண்டிய அவசியம் இல்லை. அதனால் வந்து அது வந்து மெயின் கிளாத்தோட ஃப்ரண்ட்டு வந்து மேலே வர மாதிரி நம்ம உள்ளே வச்சு தான் அதை வந்து செக்யூர் பண்ணி அப்படியே தையல் போட்டு எடுக்க போகிறோம். இதுக்கு பார்த்திங்கன்னா இதுக்கு பின் அடிச்சுட்டு ஃபஸ்ட்டு
இந்த பார்ட்டை வந்து கட் பண்ணி எடுத்துக்கலாம் தனியாக. கட் பண்ணி எடுத்துகிட்டு அந்த 2 பார்ட்டுக்கும் வந்து மெயின் ஃபேப்ரிக்கோட ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே வர மாதிரி அப்படியே தையல் போட்டு எடுக்கிற மாதிரி தான் அதை எடுக்கணும். இது மாதிரி ஒன்று ஒன்றா பார்த்து நம்ம எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம்னா ஸ்டிச்சிங் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். ஒவ்வொரு விஷயமும் இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயமாக லேர்ன் பண்ணி தான் அடுத்த லெவலுக்கு நம்ம வந்து போக முடியும். இந்த மாதிரி பேசிக் இதை லேர்ன் பண்ணிட்டோம்னா அடுத்தடுத்து அதுலேருந்து நம்ம டிசைன் எப்படி பண்ணுறதுன்றது நம்மளோட ஓன் கிரியேட்டிவிட்டி தான் எல்லாமே வந்து. இப்போ பார்த்திங்கன்னா இதை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டிச்சிங்கும் அடுத்தடுத்து நான் வந்து ஒன்றா நம்ம ஸ்டிச் பண்ணுறப்பவும் உங்களுக்கு பல ஐடியாஸும் உங்களுக்கூட ஷேர் பண்ணுறேன். அதுக்கு நம்ம சேனலை கண்டிப்பாக ஃபாலோ பண்ணிக்கோங்க. போடுற வீடியோவை வந்து ஃபுல்லாகவே பாருங்கள். நிறைய டிப்ஸ் இடையில நான் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். இப்போ இதை கட் பண்ணி எடுத்துக்கிட்டோம் இல்லையா, இந்த பீஸு நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப அப்படியே ஒரு தையல் போட்டு திருப்பி அடிச்சுக்கணும்னா கழுத்து பகுதி ரெடி ஆகிடும். அதில் வந்து நம்ம என்னென்ன டிசைன் பண்ணோமோ அதை வச்சு டிசைன் பண்ணிக்கலாம் நம்மளோட க்ரியேட்டிவிட்டியை பொறுத்து. இப்போ பார்த்திங்கன்னா மெயின் கிளாத்தோட ஃப்ரண்ட் சைடு வந்து மேலே இருக்கிற மாதிரி பார்க்கணும். அதனால் நான் வந்து லைனிங் கிளாத் உள்ளே போட்டு எடுத்துக்கிறேன். லைனிங் கிளாத் உள்ளே போட்டு நம்ம பின்னு ஒரு 2 இன்சர்ட் பண்ணி விட்டுட்டோம்னா அது வந்து மூவ் ஆகாமல் இருக்கும். ஸ்டிச் பண்ணுறப்ப ஈஸியாக இருக்கும். இதையுமே நம்ம கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ என்னென்னா நார்மலாக ஒரு சிம்பிளான ஒரு பிரின்சஸ் கட் எப்படி நம்ம வந்து ஈஸியாக கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிக்கலாம் அப்படின்ற வந்து ஐடியாவை தான் உங்களோட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். அடுத்து வந்து ஹேண்டுக்கு பார்த்திங்கன்னா கிளாத் வந்து கொஞ்சம் வந்து நம்மளுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது வந்து அதாவது நம்மளோட அந்த ப்ளவுஸோட கரையெல்லாம் கட் பண்ணி எடுத்துட்டோம் இல்லையா, அதனால் வந்து கம்மியாக தான் இருக்கும். அது வந்து கொஞ்சம் அட்டாச் பண்ணி கட் பண்ணி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். அதுக்கு வந்து கிளாத் கம்மியாக இருக்குது. நம்ம ஸ்டிச் பண்ணுறப்ப உங்களுக்கு வந்து நான் அது ஷேர் பண்ணுறேன் எப்படியெல்லாம் நம்ம பண்ணலாம் அப்படின்ட்டு. இப்போ இதோட ஒர்க்கு முடிஞ்சது. இப்போ பார்த்திங்கன்னா ப்ளவுஸுக்கு வந்து கிளாத்து கம்மியாக இருக்குது. அது போக போக உங்களுக்கு நம்ம என்ன மாதிரி ஸ்லீவ் ஸ்டிச் பண்ண போகிறோமோ அதுக்கு தகுந்த மாதிரி கிளாத்தை நம்ம அட்ஜஸ்ட் பண்ணி கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் அடுத்தடுத்து ஸ்டிச்சிங் ஐடியாஸ் உங்களோட ஷேர் பண்ணுறதுக்கு கண்டிப்பாக என்னோடய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். நிறைய டிப்ஸும் ட்ரிக்ஸ் எல்லாம் உங்களுக்கு வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அதுக்கு உங்களோட சப்போர்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப முக்கியம். நீங்கள் சப்போர்ட் பண்ண தான் அடுத்தடுத்து நான் வீடியோஸ் ஷேர் பண்ணுவேன். அடுத்து எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்றத வீடியோ அப்லோட் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.